आनंदो ब्रह्मेति व्यजानात् आनंदाध्येव कल्विमानि भूतानि जायन्ते आनंदेन जातानि जीवन्ति आनंदं प्रयन्त्यभिशंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमे व्योमन् प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया பசுபர்பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா அப்படின்னு இந்த மந்திரம் வந்து தைத்திரிய உபனிஷத்தில் வருது. யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சம்ஹிதா பாகம், அப்புறம் சாக்கை, அதாவது 3 அஷ்டகங்கள், அப்புறம் அருணம் காட்டகம்னு அப்படி அசீதி துவயம் 82 பிரஷ்னங்கள் இருக்குது. அதில் இந்த அருணம்ங்கிற பாகத்தில் ஒரு 10 பிரஷ்னங்கள் இருக்குது. அதில் கடைசி 4 7 8 9 10 இந்த பிரஷ்னங்கள் வந்து அதுக்கு தைத்திரிய உபனிஷத்துன்னு பேர். வேதத்துக்குள்ளேயே உபனிஷத்தானது வருது. ரிக்வேதத்தில் உண்டான உபனிஷத்துக்கு ஐத்தரேய உபனிஷத்துன்னு பேர். அது வேதத்துக்குள்ளே இல்லை, வெளியில் இருக்குது, வேதத்துக்கு வெளியில், அது தனியாக இருக்குது. இந்த தைத்திரிய உபனிஷத்து வந்து மொத்தம் 108 உபனிஷத்துகள். 108 உபனிஷத்துகளில் 10 உபனிஷத்துகள் வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் படிப்பா. அது வந்து அதனால் இதுதான் முக்கியம்னு சொன்னோன்னா மற்ற உபனிஷத்துலாம் அமுக்கியம்னு கிடைக்கும், அர்த்தாத் கிடைக்கும். அதனால் அது அப்படி சொல்ல விரும்பலை. அப்புறம் ஈஷ உபனிஷத், ஈஷாவாசியம் தான் ஈஷ உபனிஷத். அது வந்து சுக்லயஜுர்வேதத்தில் இருக்குது. ஐத்தரேய உபனிஷத், பிரஷ்ன உபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத், அப்புறம் சாந்தோக்கிய உபனிஷத், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், தைத்திரிய உபனிஷத் அப்படின்னு உபனிஷத்துகள் வந்து 10 உபனிஷத். அதுதான் தசோபனிஷத் சொல்லுவாள். இதில் இந்த உபனிஷத்துலாம் வந்து வேதத்தினுடைய அந்திம பாகம்னு பேர். இதெல்லாம் திராட்சா பாக்கம். அப்படியே லேசாக இது வந்து புரிஞ்சுக்கிறதுலையே விதத்தில் 3 விதமாக ஆலங்காரிக்கால் சொல்கிறா, அதாவது லிட்ரேச்சர் படித்தவா. அது வந்து ஒன்று வந்து திராட்சா பாக்கம், ஒன்று வந்து நாளிகேர பாக்கம், ஒன்று வந்து பனச பாக்கம். அப்படின்னா திராட்சா பாக்கம்னா கிரேப்பு, அதை வந்து அப்படியே வாயில் போட்டுக்க வேண்டியதான். அதை மாதிரியும் உண்டானது உபனிஷத் சொல்கிறான். இந்த காலத்தில் உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினா கூட சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறதுக்கு அது டீச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஹிஸ்ட்ரி மாதிரி உண்டான சப்ஜெக்ட். ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே ஆனந்த விகடன், கல்கி குமுதம் மாதிரியாக படிக்கிறா. ஒரு வாத்தியார் முகமாக ஹிஸ்ட்ரி வந்து அங்கே ப்ரொஃபஸர் இருக்கார் ஹிஸ்ட்ரி சொல்லித்தரத்துக்கு, இல்லையா? அப்புறம் திராட்சா பாக்கம் அதோடு வச்சுப்போம். நாளிகேர பாக்கம், படச பாக்கத்தை அப்புறம் பார்ப்போம். நாளிகேர பாக்கங்கிறது தேங்காய் மாதிரி, தேங்காய் மட்டையை உரித்து நாரை உரித்து அப்புறம் தேங்காய் எடுக்கணும், அப்புறம் தேங்காய் உடைக்கணும். ஸ்திரீகள் பல பேரால் தேங்காய் உடைக்க முடியல, ஜென்ஸு தான் உடச்சி கொடுக்குறா, இல்லையா? அடுத்தது உண்டானது பனச பாக்கம். அது வந்து பலாப்பழம் மாதிரி, பலாப்பழத்துக்கு நிறைய பிரயத்னப்படணும். உங்களுக்கே தெரியும், அதை நீங்கள் ஊகம் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த தைத்திரிய உபனிஷத்து படி இது இருக்குது. இந்த உபனிஷத்துக்கு வந்து இதனுடைய பரம தாத்பரியம் என்னென்னா பிரம்ம ஞானத்தை கொடுக்கறது தான், ஞான பிரதாயகமாக அது இருக்குது. இதுவே கூட அப்பாவே கூட பையன் அப்பாவை கேட்டோன்னா டைரெக்டாக அந்த இதை அப்படியே சொல்லி கொடுத்துட்றது இல்லை. அப்படி தான் வருண பகவான் வந்து, வருணன் தான் அப்பா, பிருகுங்கிறவர் அவருடைய புத்திரர். அவர் வந்து கேட்குறார் அப்பாட்ட, எனக்கு வந்து பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுப்பான்னு. அப்போ வந்து 5 கோஷங்கள் இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு. முதல்ல வந்து அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்து, அடுத்தது பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்து, அப்புறம் மனோ பிரம்மே திவ்யஜானாத்து, விஜானம் பிரம்மே திவ்யஜானாத்து, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். அதுதான் 5வது இதில் வருது. விசாரம் பண்ணி அன்னம் வந்து பிரம்மமாக இருக்க முடியாது, பிராணனானது பிரம்மமாக இருக்க முடியாது, அதுக்கப்புறம் வந்து மனசானது பிரம்மமாக இருக்க முடியாது, விஜானம் வந்து பிரம்மமாக இருக்க முடியாது. இது பிரம்மத்தோட சுரூபம் ஆனந்தம்தான். ஏன்னா இது சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மத்துக்கு டிஃபைன் பண்ண போது பிரம்மத்தை சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லட்சணம் ஆகாச சரீரம் பிரம்மத்தினுடைய பிரம்மம் வந்து ஆகாசத்தை சரீரமாக உடையது அப்படின்னு ஒரு லட்சணமானது பிரம்மத்துக்கு இருக்குது. இந்த வேதாந்த ஞானத்தினால தான் மோட்சங்கிறது அது ரொம்ப தீர்மானமானது. அதில் ஒரு விப்ரதிபத்தி மத பேதம்
எதுவும் கிடையாது. லௌகிக வித்தியைகள்னால டாக்டர் மெடிசனுக்கு படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், லாயர் படிச்சிருக்கேன்னா அது ஒரு தகுதியாகாது. அதனால் வேதத்தை கண்டிப்பாக பிராமணர்கள் படிக்கணும். பிராமணர்களுடைய சொத்து அது வேதம்ங்கிறது. வேதம் படித்ததுக்கப்புறம் அதோடு நிறுத்திடப்படாது, படித்தது போருன்னு. வேதாந்தங்களை கண்டிப்பாக, வேதாந்தத்தை கண்டிப்பாக உத்தர மீமாம்சா அதை கண்டிப்பாக படிக்கணும். அந்த படிக்கிறதுக்கு பிஹெச்டி படிக்கணுன்னா ஒருத்தர் 8th கிரேட்லேருந்து ஹை ஸ்கூலை ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக பிஹெச்டிக்கு போக முடியாத. அதே போல் தான் இதுக்கு சில தகுதிகள் வச்சுருக்கா இல்லையா, ப்ரீ ரிக்விசிஸ். அது வேதத்துக்கு இது வேதாந்தம் படிக்கிறதுக்கு இந்த 4 சாதனா சதுஷ்டயம் அப்படின்னு பேர். அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்தியம்னா எது எட்டர்னல், சாஸ்வதமானது. அனித்தியம் அப்படின்னா எது அனித்தியமானது, மொமெண்ட்ரி, அழிஞ்சு போகக்கூடியது. அது அதனுடைய அந்த பொருட்களினுடைய விவேகம்னா ஞானம், பகுத்தறிவு, அது வேணும் அப்படின்னா. பொதுவாக எல்லா காரியத்துக்குமே பகுத்தறிவு வேணும். அதுக்கு ஒரு லௌகிகமாக ஒரு ஸ்லோகம் இருக்குது. சகசா விததீதன கிரியாம் அவிவேக பரமா பதாம் பதம் விருணுதேகி விமிருஷ்ய காரிணம் குணலுப்தா ஸ்வயமேவ சம்பதா அப்படின்னு. சகசா விததீத நக்ரியாம், அவசரமாக ஒரு காரியத்தை பண்ணாத. அதே போல் அவிவேகா பரமாபதாம் பதம், ஒரு அதுக்கு என்ன எதுக்காக பண்ணுறோம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுற காரியத்தை தெரிஞ்சுட்டு பண்ணு. அப்புறம் விருணுதேகி விமிருஷ்ய காரிணம் குணலுப்தாக ஸ்வயமேவ சம்பதா. சம்பத் அப்படின்னா அந்த காரிய பலசித்தி. அதுவே யாருக்கு அந்த பலனை கொடுக்கணும், பலனை கொடுக்கக்கூடாதுன்னு அதுவே சூஸ் பண்ணிடுறது தான். அதுக்காக விருணுதே யார் விமர்சிய காரியம், யார் அனலைஸ் பண்ணி அனலிட்டிக்கல் இதோட ஒருத்தன் பண்ணுறானோ பகுத்தறிவோட, அவனுக்கு தான் அந்த பலனானது பூர்ண பலனானது கிடைக்கிறது அப்படி சொல்கிறா. அது சத்தியம். அந்த மாதிரி நித்திய அனித்திய வஸ்து விவேகம் முதல் இது. அடுத்தது ஈக அமுத்திர பல விராகா. பலனை எல்லா காரியமுமே ஒரு காரியத்தை பண்ணால் ஒன்று நல்ல கர்மாவாக இருந்தால் புண்ணியத்தை கொடுக்கும், பாப கர்மாவாக இருந்தால் பாப்பத்தை கொடுக்கும் இல்லையா. புண்ணியத்தினுடைய பலன் சொர்க்கம்னு வச்சுக்கோங்களேன், பாபத்தினுடைய பலன் நரக்கம். அந்தந்த இதுக்கு கர்மாவுக்கு பலன் கொடுக்கும். அதில் அந்த அக்கௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்ட்ராவல் ஒன்று இருந்ததுன்னா ஒரு கிரெடிட் ஒன்று இருக்கணும். ஆனால் தான் அந்த கணக்கு டேலி ஆகும். அந்த கணக்கை யார் வச்சுக்கிறான்னா யமலோகத்தில் வச்சுட்டுருக்கா. அதை நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த காரியத்தினுடைய இது அவள் பார்த்துக்கிறா, அவள் தான் பேங்கர்ஸ். அதனால் இந்த சத்கர்மாவை மட்டும் பண்ணுங்க. செய்வன திருந்த செய் அப்படி சொல்கிறத சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஏனோ தானம் தண்டத்துக்கு நானும் பண்ணினேன்னு பண்ணாதுங்க ஒரு காரியத்தை. நான் எம்ப்ளாயர்ஸ் நம்ம காரிய ஈஸ்வரம் காரியேன, முதலாளியை பாஸை எப்படி திருப்திப்படுத்தணும்னா நம்ம மாடு மாதிரி உழைச்சி நமக்கு நம்ம உடம்புலேருந்து ஸ்வெட்டோ வேர்வையோ ரத்தமோ வந்தால் தான் அந்த காரியம்னு ஏற்றுப்பா, இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டான். நீ ஃபுல் எஃபர்ட் போடல சொல்லிவிடுவான். அப்புறம் ஈக அமுத்திர பல விராகா, அதான் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காரு, கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன. அதனால் அவன் கர்மா பண்ணுறதுக்கு தான் அதிகாரம், பலன் தெய்வாயத்தம், நான் கொடுக்கறது தான் இல்லையா. இது யாருக்கு தெய்வம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு அதுக்கு 6 இது சொல்ல 6 காரியம். உத்தியமஹா அப்படின்னா முயற்சி, உத்தியம சாகசம் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரமஹா ஷடேத்தே எத்திர வர்த்தந்தே தத்ர தெய்வம் சகாயகிருத். அவள் தான் ஹெல்ப் பண்ணும். உத்தியமகானா முயற்சி, சாகசம், அப்புறம் தைரியம் கரேஜ் இருக்கணும், சக்தி ஸ்ட்ரென்த், பராக்கிரமஹா வேலர், அப்புறம் உத்தியம சாகசம் தைரியம் புத்தி இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் இருக்கணும். இந்த 6 இருக்கிறவனுக்கு தான் பகவானே ஹெல்ப் பண்ணுவார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதனால் அதனுடைய இதெல்லாம் நம்ம அந்த 6த்தையும் நம்ம வளர்த்துக்கணும்.
அப்புறம் அடுத்தது சமாதி ஷட்க சம்பத்திகி அப்படின்னு. சமம்னா சமஹானா கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், அது வந்து பாஹ்யேந்திரியங்கள், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் வந்து துவக், இதெல்லாம். கண் வந்து நமக்கு செல்ஃபோனில் என்னெல்லாமோ பார்த்துட்டுருக்கேன், அதனால் அதெல்லாம் எதை பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடாது. அப்புறம் காதால் எதை கேட்கணுமோ அதுதான் கேட்கணும், எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்கக்கூடாது. அது மாதிரி காதை ஐ எம் ஹியர், ஐ டூ நாட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இது வச்சுக்கணும். அடுத்தது கண், காது, அப்புறம் மூக்கு, எதை ஸ்மெல் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, துர்கந்தத்தெல்லாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கண், காது, மூக்கு, அதுக்கப்புறம் வந்து நாக்கு, அதை அதில் போடும்போது எதை பேசுகிறோம், எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ணணும். எல்லாத்தையும் பேசக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது, அதே போல் கண்டதையும் சாப்பிடக்கூடாது. அது நாக்குக்கு உண்டான நியமம். அப்புறம் துவக், அது வந்து துவக்குன்னா தோல், அதனால் நம்ம அவ்வளோ பாபம் பண்ணுறதில்ல. அதாவது பெர்ஃப்யூம் அது இதெல்லாம் குளித்ததுக்கப்புறம் பெர்ஃப்யூம்லாம் போட்டுக்கிறது, அந்த இது ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக அதுவும் பண்ண வேண்டாம். இந்த இவர் திரம்பகம் விஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத், அது சிவனுடைய மந்திரம் இல்லையா, மிருத்யுஞ்சய மந்திரம். திரம்பகம் யஜாமகே சுகந்திம், அவருக்கு வந்து இயற்கையாகவே நறுமணம் உடையவர் சிவன். அதே போல் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு நம்பிக்கையோட உங்கள் இதில் முகப்பொழிவு, அப்புறம் இது நறுமணம் அதெல்லாம் வரும். அதாவது ஸ்வெட்டு இதாக இருந்ததுன்னா சோப் போட்டு அலம்பிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இந்த லோஷன்லாம் போடாதீங்கோ, அதெல்லாம் வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்லாம் வந்து அது ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணிவிடும். அப்புறம் அது போடலன்னா அப்புறம் அது அப்படியே டிபெண்ட் ஆகிடுது, அதனால் அதை போட்டுக்காதுங்க. அடுத்தது சமம், அப்புறம் தம்மம். தம்மம்னா கண்ட்ரோல் ஆஃப் தி இன்டர்னல் முதல்ல உண்டானது சமஹாங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். இது வந்து கண்ட்ரோல் சமஹாங்கிறது தான் நான் இப்போ 5 சொன்னது. கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து தமஹா, கண்ட்ரோல் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து சமஹா. அப்படி அது ரெண்டுத்தையுமே நீங்கள் பாஹ்யேந்திரியம், அப்புறம் வந்து ஞானேந்திரியம், இதை ஞானேந்திரியம் தான் நான் சொன்னது. அப்புறம் வந்து பாஹ்யேந்திரியங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சமஹா தமஹா. அடுத்தது உப்பரத்திகினா மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, மனோ நிகிரகம் பண்ணுறது, அதை மனசை பிரம்மத்திட்ட செலுத்துறது, அது வந்து உப்பரத்திகி. அப்புறம் வந்து திதிக்ஷா, அது வந்து எல்லா துக்கங்களையும் பொறுத்துக்கிறது, அதுக்கு வந்து திதிக்ஷான்னு பேர். தர்த்தும் இச்சா திதிக்ஷா. அப்புறம் வந்து ஸ்ரத்தைங்கிறது வாத்தியார் என்ன சொல்லியிருக்காளோ, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை வந்து சந்தேகப்படாமல் பூர்ண விஸ்வாசம் சாஸ்திரத்து மேலேயும் குரு மேலேயும் வைக்கிறதுக்கு ஸ்ரத்தான்னு பேர். ஸ்ரத்தானா வெறும்னா ஃபெலிசிட்டி அப்படி அர்த்தம் இல்லை, வேதாந்தத்தில் அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கு அடுத்தது சமாதானம். சமாதானம்ங்கிறது பிரம்மத்தில் புத்தியை வச்சு அதுலேயே சங்கல்பம் பண்ணி தீர்மானமாக பிரம்ம ஞானத்தை அடையணும், அதுலேயே ஊறின்னு இருக்கிறது, அது வந்து சமாதானம்னு பேர். அப்படி இந்த 6 விதம் சமாதி ஷட்க சம்பத்தி. அப்புறம் மோக்ஷம், முமுக்ஷுத்வம். மோக்தும் இச்சா அப்படின்னா முமுக்ஷா, மோக்தும் இச்சுகுனா முமுக்ஷுகு. அதனால் மோக்ஷத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதிலேயே ஆசைப்பட்டு அதையே அந்த மார்க்கத்தை விட்டு வெளியில் வராமல் இருக்கணும், அது வந்து முமுக்ஷுத்துவம். இதெல்லாம் வந்து வேதாந்த ஞானத்துக்கு
ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சுட்டேன்னா இது சாதன சதுஷ்டய சம்பத் இதை சம்பாதிச்சிட்டேன்னா அந்த வேதாந்த குருவை போய் அடைஞ்சு நீங்கள் வந்து வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பிரஸ்தானத்ரயம்னு ஒரு 3 கிரந்தங்கள் இருக்குது. வந்து பகவத்கீதா, அதை நீங்களே கூட படிக்கலாம். ஆச்சாரிய முகமாக படித்தாலும் நல்லது தான். ஆச்சாரியால் பகவத் பாதால் சங்கராச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கா, அதை படிக்கலாம். சாதாரணமாக உண்டானது சாதாரணமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஷ்யத்தையும் படிக்கலாம். அப்படி இது பகவத்கீதா. அதுக்கப்புறம் வந்து பிரம்மசூத்திரம், ஒரு 555 சூத்திரங்கள் இருக்குது. அதுக்கு பேர் சதுசூத்ரின்னு பேர். அப்புறம் உபனிஷத், இந்த 108 உபனிஷத் சொன்னோமே, அந்த உபனிஷத், இந்த உபனிஷத்து, அப்புறம் பிரம்மசூத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா, இந்த 3த்துக்கும் பிரஸ்தானத்திரயம்னு பேர். அதுலேருந்து ஆரம்பிக்கோமே. அப்புறம் விவேக சூடாமணி, நிறைய கிரந்தங்கள் இருக்குது. இது வேதாந்த கிரந்தங்கள், அது வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி இவர் சொல்லும்போது கீதையில் நச்ச மஸ்தானி பூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா அப்படின்னு சொல்கிறார். ஐ எம் நாட் இன் தம் அப்படின்னு அர்த்தம். இது நச்ச மஸ்தானி பூதானினா நச்சாகம் தேஷு அவஸ்திதா நார் ஆர் த பீயிங்ஸ் இன் மீ அப்படின்னு சொல்கிறார். அதுலேருந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் எதுவுமே இல்லை, பரபிரம்மங்கிறது இந்த ஜகத்தோட அது விலட்சணமானது அப்படின்னு தெரிகிறது, கிடைக்கிறது. இதில் வேதாந்தத்துக்கு வந்து 4 அதிகாரிகள் இருக்கா. உத்தமோத்தம அதிகாரி, அப்புறம் உத்தமாதிகாரி, மத்தியமாதிகாரி, அப்புறம் மந்தாதிகாரி. அந்த உத்தமோத்தம அதிகாரி அவருக்கு வந்து தட்சிணாமூர்த்தி தான் குரு. அவர் தான் நம்ம எல்லாருக்குமே குரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, சித்திரம் வட்டத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்த மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அப்படின்னு. அதனால் சித்திரம் வட்டத்தரோகோ மூலே, வட்டத்தருகுன்னா பேனியன் ட்ரீ, ஆலமரத்தடியில் ஒரு அற்புதம் நடந்ததுன்னா சித்திரம் வட்டத்தரோர் மூலே. என்னென்னா அப்போவே முதியோர் கல்வியெலாம் அப்போவே ஆரம்பிச்சிடுது. விருத்தா சிஷ்யாக குருர் யுவா, சிஷ்யர்கள்லாம் வந்து வயசானவாளாக இருந்தால் ஹஸ்தாமலக்கர், சுரேஸ்வராச்சாரியால், தோட்டகாச்சாரியால் அவள்லாம், பத்மபாதர் அவள்லாம். விருத்தா சிஷ்யாக குருஹு யுவா. அவர் வந்து ஆதிசங்கர் ரொம்ப சின்னவர். அவரே 32 வருஷம் தானே இருந்திருக்கார். 32 வயசு அவருக்கு. அவர் காலமான போது, மோட்சம் சித்தி அடைஞ்ச போது, காலமான போதுன்னு சொல்லப்படாது, சித்தி அடைஞ்ச போது. விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம். அவர் வந்து மௌனமாக தான் இருந்தார், அதுதான் எக்ஸ்பிளனேஷன். சிஷ்யா அஸ்து சின்ன சம்சயாக, அவளுக்கு சம்சயம் என்ன கேள்வி கேட்க வந்தாலும் அந்த கேள்வி அதனுடைய பதில் உடனே கிடச்சிடுது, அவரை பார்த்த உடனே கிடச்சிடுது. ஸோ அந்த மாதிரி மகானவர் சங்கராச்சாரியார். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அடுத்தது இந்த அப்புறம் உத்தமாதிகாரி. உத்தமாதிகாரிங்கிறவருக்கு தோட்டக்கர் இவர் தட்சிணாமூர்த்தியே உபதேசம் பண்ணார். அதுதான் சின்முத்ரை இல்லையா. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசுரிஜினை ராவிருதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்த மூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீடேன்னு. அது வந்து சின்முத்ரைனா இப்படி. இது வந்து ஜீவகா பிரம்ம ந அபரஹா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இது சின்முத்ரைன்னா இப்படி காட்டுறது. இதை காமிச்சார் இந்த முத்ரை சொன்ன உடனே. அதனால தான் தட்சிணாமூர்த்தியினுடைய கைகள் பல தெய்வத்தைகளுடைய இது வந்து கைகள் வந்து அபயம் வரதம்னு இப்படி இருக்கும். ஒன்று வந்து இப்படி வச்சுட்டுருப்பா, கீழ் நோக்கி வச்சுக்கிறது, ஒன்று இப்படி வச்சுக்கிறது. அது வந்து அபயம் வரதம் அப்படின்னு பேர். ஒன்று வந்து தஞ்சம் கொடுக்கறது, ஒன்று வந்து
வரத்தை கொடுக்கறது. அப்படி 2 விதமாக தான் வச்சுட்டுருப்பா தேவதைகள்லாம். அதுக்கப்புறம் உத்தமாதிகாரிக்கு இந்த மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் விவானம். அதனால் அந்த சின்முத்திரை காமிச்சார், அதில் புரிஞ்சுட்டான். அடுத்தது மத்தியமாதிகாரிக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அவளுக்கு வந்து இங்கீதமாக அவளுக்கு புரியாது. சில பேர்லாம் வந்து ரொம்ப படிச்சிருப்பா, இவர் வந்து ரொம்ப படித்தவர் அப்படி சொல்லிட்டு அப்படி 2 தட்டு தட்டுவா அவரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வாயை மூடின்னு இருங்கன்னு சொல்கிறார், இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர் அப்படி சொல்கிறார். அதை புரிஞ்சிக்காமல் இந்த அசத்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து இங்கீத ஞானம் இல்லாதவா. அடுத்தது அவளுக்கு இவருக்கு வந்து சில பேருக்கு வியக்தமாக சொல்லணும். அபிதா, லக்ஷணா, வியஞ்சனான்னு 3 வியாபாரங்கள் அதை ஆலங்காரிக்கால் கையாளுறா. அபிதானா டைரெக்டாக வார்த்தையால் சொல்கிறது. அப்புறம் லக்ஷணாங்கிறது செகண்டரி சிக்னிஃபிகன்ஸ். அது வந்து இது ரயிலடியில் இருக்குது அப்படின்னா ரயிலுக்கு பக்கத்தில் அருகாமைன்னு அர்த்தம், ரயிலுக்கு அடியில் இல்லை இல்லையா? அது மாதிரி அதுக்கு பேர் லக்ஷணான்னு பேர். ரயில் அடின்னா இது வந்து ரயிலுக்கு அடியிலன்னு தான் அர்த்தம், லிட்ரல் மீனிங். அப்போது அது அந்த ப்ராக்சிமிட்டியை குறிக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கு. அது வந்து சாமீபியம்ங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதுக்கு தான் சான்ஸ்கிரிட்டில் லக்ஷணான்னு பேர். லக்ஷணா வியாபாரம், செகண்டரி சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது 3 வியஞ்சனா வியாபாரம்னு பேர். அதுதான் துவனி. அதனால் வஸ்துத்வனி, அலங்காரத்வனி, ரசத்வனின்னு 3 விதமாக சொல்கிறா. அதை வேறு ஒரு இதில் பார்ப்போம் நம்ம கிளிப்பில். இந்த இதை வந்து அவனுக்கு மத்தியமாதிகாரிக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ சொன்னார், ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு ஒன்று அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு பிரம்ம ஞானத்தை அவன் அப்படி அடைஞ்சான். அப்புறம் மந்தாதிகாரிக்கு வந்து எப்படின்னா நிறைய சொல்ல வேண்டியதாக இருந்தது இல்லையா? இந்த மந்தனாலே டல்னு அர்த்தம். முதல் வருஷத்தில் வந்து ஆனாவனாலாம் சம்ஸ்கிருதத்தில் படித்தான். அது 5 வருஷம் கோர்ஸு. அப்போது ஒரு கிராஷ் கோர்ஸ் வச்சுக்கோங்களேன். அப்புறம் செகண்ட் இயரில் அடுத்தது சின்னது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அதெல்லாம் வந்து சின்ன வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள், பிரஜானம் பிரம்ம, அசோ ஆதித்யா பிரம்ம, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சர்வம் கலு இதம் பிரம்ம அப்படிங்கிறதெல்லாம் வந்து பரிதிருஷ்யமானம் ஏதத் ஜகத் அசத்தியம், மிருத் அசத்தியம் அப்படின்னுலாம் சொல்லிக் கொடுத்தார். அது 2வது வருஷத்தினுடைய கோர்ஸு. அப்புறம் 3வது வருஷத்தில் கொஞ்சம் இது யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருத்பிண்டம் விஜாத்தம் சியாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப பெரிய வாக்கியமாக சொல்லிட்டாருன்னு அவனுக்கு புரியல. அவன் வாத்தியாரோட வாட்சையே பார்த்துட்டு இருந்தான். அவர் வந்து ராஜர் ஃபெடரனுடைய ஃபேன் போல இருக்குது. அவர் ரோலக்ஸ் வாட்ச் கட்டின்னு இருந்தார். அந்த வாட்சாரம்பணம் சொல்லும்போது வாட்சை அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் அந்த ஸ்ட்ராப்பை. அதனால் அவன் வந்து அவன் வந்து வாட்சாங்கிறதுக்கு அவன் அப்படின்னே நினச்சிட்டான். வாட்சுன்னு லிட்டரலாக நினச்சிட்டான். அப்புறம் அடுத்தது விகாரோ நாமதேயம். இந்த வாத்தியாரனுடைய பேர் கூட அவனுக்கு ஒரு அசத் சகவாசம் அவன் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆகிடுது அவனுக்கு. 3வது வருஷத்தில் ஃபோக்கஸ்லாம் போயிடுது. அவனுக்கு அசத் சகவாசம் ஆகிடுது. அதனால் வாத்தியார் பேர் கூட மறந்து போயிடுது. வழியில் ஒருத்தர் வந்து பெரியவர் விசாரித்தார், என்னடா தம்பி இன்னமும் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டார். அவன் எப்போ கேட்டாலும் அவர்கிட்ட சொல்லுவான், நான் வேதாந்தம் படிக்க போகிறேன்னு. அப்போ அவர் கேட்டார், என்னடா எங்கே போயிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், நான் வந்து வேதாந்தம் படிக்க போகிறேன்னு சொன்னான். அப்போது கேட்டார், உங்கள் வாத்தியார் பேர் என்னடான்னார். அவனுக்கு மறந்து போயிடுது. அதனால் சமாளிக்கணுமே. அதனால் பக்கத்தில் ஒரு பையன் வேற கூட இருந்தான்.
ஒரு சப்ரம்மச்சாரி கோ ஸ்டூடெண்ட்டு. அவன் சொன்னான், வாத்தியார் பேர் அவன் சொல்லலை, இந்த தர்மத்தை சொன்னான். என்னென்னா 5 பேருனுடைய பெயரை வந்து சொல்லக்கூடாது. ஆத்மநாம குரோர் நாம நாம அதிகிருபணஸ்யச்ச ஸ்ரேயஸ் காமோன விருணியாது ஜேஷ்டாபத்திய கலத்திரயோகோன்னு சொல்லியிருக்கு. ஆத்மநாமன்னா தன்னுடைய பெயரை சொல்லக்கூடாது, என்னை இப்படி கூப்பிடுவான்னு பெயரை சொல்லிக்கணும். குரோர் நாம வாத்தியாரனுடைய பெயரும் சொல்லக்கூடாது. நாம அதிகிருபணஸ்யச்ச ரொம்ப கஞ்சம்பட்டியாக இருக்கார் அப்படின்னா அவனுடைய கருமி, அவளுடைய பெயரை சொல்லக்கூடாது. மூத்த பையனுடைய பெயரை சொல்லக்கூடாது. அதனால தான் கிராமத்தில் அம்பின்னு சொல்லுவாள், அம்பின்னு கூப்பிடுவா. பெரியவர் அப்பா வந்து பெரிய பையனை அம்பின்னு கூப்பிடுவா. இன்னமும் கிராமத்து வழக்கமாக இருக்கும் அது. இந்த கலத்திர யோகம் ஒய்ஃபினுடைய பெயரும் அடியேன்னு தான் கூப்பிடுவா. அந்த இதை பெயரை சொல்ல மாட்டாள். வைஷ்ணவாலாக இருந்தால் அடியேன்னு சொன்னால் சில சமயம் அடிச்சிருவா. ஜோக்காக சொன்னேன். அடுத்தது இந்த 5 பேருனுடைய பேர். அப்புறம் இந்த 2 பேரும் கிளம்பி போயிட்டா, இந்த 2 சிஷ்யாள்களும். ஆத்மநாம குரு இந்த லாஸ்ட்டாக வந்து நாமதேயம். அப்புறம் வாத்தியாருடைய பேரை தெரிஞ்சு வச்சுருந்தான், நாமதேயம். யாராவது கேட்பாளேன்னு. மிருத்திகேத்யேவ சத்தியம். இந்த இது மணல் தான் வந்து இது மணல் தான் சத்தியம். அந்த களிமண்ணில் செஞ்ச ஜார், அந்த பிளேட்டு இதெல்லாம் காமிச்சார். இதெல்லாம் வந்து பாவ விகாரங்கள் தான். அந்த மணல் தான் சத்தியமானது. இதெல்லாம் அதை இந்த பிளேட்டு கிளே பவுல் இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டாச்சுன்னா அது கரைஞ்சி மறுபடியும் மணலில் தான் இருக்கும். அதனால் மணல் தான் சத்தியம், மற்ற விகாரங்கள்லாம் வந்து அசத்தியம். போல் தங்கம் இருக்குது, தங்கத்தை வந்து உருக்கினா இங்கே என்னெல்லாமோ பிரேஸ்லெட், மோதிரம், வாட்சு, இதெல்லாம் இது செயின் இதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் அந்த செயின், மோதிரம், வளையல் இதெல்லாம் உருக்கினான்னா அடுத்த பொருள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். ஒட்டியானம் செய்யணுன்னா ஒட்டியானம் செஞ்சுக்கலாம். அதனால் தங்கம்ங்கிறது ஒன்று, ஆனால் அதனுடைய விகாரங்கள் தான். மற்ற செயின், மோதிரம் இதெல்லாம் அதனுடைய விகாரங்கள் தான். அதனால் எது எட்டானல்னா தங்கம் மட்டும்தான் சத்தியம் இல்லையா? அதை மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் அவனுக்கு புரிஞ்சது 5வது வருஷத்தில் அப்படி பிரம்ம ஞானத்தை அடைஞ்சான். அதனால் நீங்களும் இந்த சாதனா சதுஷ்டய சம்பத்து இதெல்லாம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணிட்டு இந்த சமாதி ஷட்கம் அதெல்லாம் அடைஞ்சு மோட்ச வேதாந்தத்தை படிக்கிறவங்க பாக்கியம் உங்களுக்கு கிடச்சி, நீங்கள் வந்து சத்குரு உங்களுக்கு கிடச்சி எல்லோரும் வாழ்க்கையில் கரை தேரணும் அப்படின்னு சொல்லி இதோட உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன்.